ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சித்திரம் பேசுறடி சேனலில் லாங் ஃபார்மேட் வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட ஃபேவரட்டான பெயிண்டிங் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குற பெயிண்டிங் தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். எல்லோரும் ரெடியா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு? சரி, இப்போ இது பார்த்தேன்னா இது 18 இன்ச் பை 24 இன்ச் கேன்வாஸ். அதுதான் நம்ம கேன்வாஸோட சைஸ். உங்ககிட்ட இவ்வளோ பெரிய கேன்வாஸ் இல்லை எனக்கு நான் சின்ன சைஸில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அப்படி கூட பண்ணலாம். இந்த சைஸில் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ரூல் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்டிங்கில் நம்ம அந்த அலைகளை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட டெக்ஸ்சர் இல்லையா? ஸோ அந்த டெக்ஸ்சரை ஃபஸ்ட்டு பண்ணினதுக்கப்புறமா நம்ம பெயிண்டிங்குள்ளே போவோம். ஸோ அந்த அலைகள் பண்ணுறதுக்கு நான் எடுக்கிற மெட்டீரியல்ஸ் என்னன்னு கேட்டேன்னா ஸ்கல்ப்சர் பேஸ்ட் அப்படின்னு ஒன்று மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் அந்த கிரெயின்ஸ் வரத்துக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, உங்களுக்கு இந்த சாண்டும் கிடைக்கும் மார்க்கெட்டில், பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற சாண்டு. பட் நான் என் வீட்டில் பழைய ஒரு அரிசி இருந்தது. இந்த ரேஷன் அரிசின்னு சொல்லுவா இல்லையா, அது இருந்தது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல். அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி அதை தான் நம்ம சாண்ட் டெக்ஸ்சராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே என்ன இருக்கோ அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணலாம். அண்ட் அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட்டுக்கும் கூட நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தரேன், சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அலைகளை நம்ம இப்போ பண்ணுறோம். ஒரு சின்ன ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. பிகாஸ் ரெஃபரன்ஸ் எப்போவுமே இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம இப்படி பண்ணலான்னு நினைப்போம், கடைசியில் அப்படி வராது. ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆகும், அது வேண்டாம். அதனால் ஒரு பென்சிலில் சின்னதாக லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னெல்லாம் பாக்கி டெக்ஸ்சர்ஸ் இருக்கோ அதை சாண்டும் ராக்ஸும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம அதை அப்ளை பண்ணிக்கிறோம். சரி, இப்போ பெயிண்டிங் நம்ம ஒரு சைடு வாட்டராகவும் இன்னொரு சைடு சாண்டாகவும் பண்ணுறோம். நீங்கள் அதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக பண்ணலாம். நான் வாட்டர் சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சாண்ட் சைடு கொஞ்சம் கம்மியாகவும் அந்த மாதிரி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காம்போசிஷன். ஓகேவா? நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அந்த கலர்ஸ் தான் எடுக்கணும். பட் நீங்கள் வாட்டர் பார்த்தேன்னா அது பிளெயின் டர்க்வைஸாக இருக்காது. கொஞ்சம் இடத்துல டார்க்காக இருக்கும், கொஞ்சம் இடத்துல ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ இந்த லைட் அண்ட் டார்க்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு லைட் கலராக வேணும்னா அதில் ஒயிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். டார்க்கு க்ரீன் கலர் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அதில் க்ரீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணேன்னா உங்களுக்கு ஒரே கலரில் நிறைய ஷேட்ஸ் கிடைக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் சும்மா ஒரு கெஸ் ஒர்க்கில் தான் இதெல்லாம் பண்ணேன். பட் இட் டர்ன்ட் அவுட் வெரி வெல். சரியா? இப்போ பாருங்கள், இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே கெஸ் ஒர்க் தான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ணல. நம்மலாம் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதை மைண்டில் இமேஜின் பண்ணி பண்ணது தான். சரியா? இப்போ நம்ம சாண்டுக்கு போகிறோம். ஸோ சாண்டுக்கும் என்ன கலர் யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் பேஜ் அப்படின்னு ஒரு கலர் கிடைக்கும். அதில் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் அப்புறம் கொஞ்சம் ஒயிட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரே கலரில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். நான் இந்த பெயிண்டிங் ஆரம்பிக்கும் போது எப்படி வரும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு நல்லா பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. நம்ம மனசில் ஒன்று நினச்சா போகிறோம், அது நம்மளுக்கு அப்படியே அமைஞ்சிடும் இல்லையா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அலைகளை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறோம். இப்போ அலைகள்னால் என்ன? நுரை தானே. அது நுரை என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த நுரையில் நம்ம ஃபுல் பியூர் ஒயிட் போடுறோம். ஓகேவா? ஸோ இது போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் அந்த அலை அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த சாண்ட் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாண்டுக்கு நம்ம டார்க் கலர் கொஞ்சம் தூரத்துக்கு டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் அலைகளும் பெயிண்ட் பண்ணுவோம். சரியா? இப்போ அதுதான் நம்ம இப்போ அந்த ஈரமாக இருக்கிற சாண்டு தான் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அலைகள் திருப்பியும் பெயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறத இது ஆல்ரெடி முடிஞ்ச மாதிரி தானே இருக்குது, எதுக்கு நீ இன்னும் பெயிண்ட் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறது உண்டு. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போவே சில பேர் கேட்பாங்க, ஆல்ரெடி முடிஞ்சிடுதே, இதில் என்ன இன்னும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு கேட்பாங்க. பட் பெயிண்டிங்ஸில் எப்போவுமே இப்படி தான், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நான் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓவர் டூ பண்ணிவிடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஐயையோ இதை அப்போவே விட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு தோணலும் வந்திருக்கு. இந்த பெயிண்டிங்லேயும் எனக்கு அப்படி தான், என்னமோ குறையிறது அப்படிங்கிற ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்தது. இந்த அலைகளும் அந்த சாண்டும் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பாயிண்டில் நான் அப்படியே நின்றுட்டேன். சரி போகிறோம், இதுக்கு மேலே இதை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே விட்டுவிட்டேன்.
இது ஏன் இந்த மாதிரி ஃபீலிங்னு கேட்டேன்னா, இந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம பாதி முடிச்சுட்டு ஒரு ரூமில் வச்சுருப்போம் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் அந்த ரூம் க்ராஸ் பண்ணி போகும்போது இது தப்பாச்சே அப்படிங்கிற ஒரு இந்த உறுத்தல் இருக்கு இல்லையா, அந்த உறுத்தல்னால தான் வந்து இந்த ஃபீலிங்கே. ஸோ அதனால தான் சரி நம்ம இதை இன்னும் அழகுபடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த கேள்வி, அந்த ட்ரைவ் தான் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது பெயிண்டிங் பண்ணும்போதோ, இல்லை பெயிண்டிங்னு இருக்க வேண்டாம், ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா? சே இது சரியில்லை, இன்னும் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி ட்ரைவ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த யோசனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. சரி, இப்போ வந்து நம்ம சாண்டு முடிச்சாச்சு, அலைகள் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். உங்களுக்கு என்ன தோணுதோ ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? பீச் வந்து இது இப்படியே விட்டுருக்கலாம், இப்படி விட்டுருந்தாலும் அழகாக தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஏதோ அங்கே வந்து குறையாது அப்படின்னு நினச்சேன்னா, நான் வந்து இங்கே ஒரு 3 கொடை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள், அந்த மாதிரி பீச்சில் வந்து எப்போவுமே மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் அந்த டைம் வந்து ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதே எனக்கு தெரில. ஸோ அவங்களுக்காக ஒரு பாதைகள் மாதிரி போட்டு, அதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்னி வரதெல்லாம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். எனக்கு என்னெல்லாம் தோணுறதோ அதெல்லாம் ஆட் பண்ணேன். சரி, நம்ம பெயிண்டிங் அப்படியே போகட்டும். நம்ம வந்து நம்மளோட ஃபேவரட்டான விஷயம் பண்ண போகிறோம். என்னன்னா பாட போகிறோம். அஃப்கோர்ஸ் பாட போகிறோம் இல்லையா? ஸோ நான் வந்து இந்த பெயிண்டிங்க்கு என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். நம்ம ஷார்ட்ஸ்லேயே வந்து நிறையா பாடியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. என்னெல்லாம் பாட்டு பாடியிருக்கோம்? கலகலவென பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, அது பாடியாச்சு. அலைக்கடலாளம் நிலவு அறியாதோ, இந்த பாட்டும் பாடியாச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம தலைவர் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு இருக்குது, அந்த பாட்டு பாடலாமே அப்படின்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் அண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஸோ அதனால இந்த பெயிண்டிங்க்கு நம்ம அந்த பாட்டு தான் பாட போகிறோம். என்ன பாட்டுன்னு கேட்டேன்னா, கபாலி படத்துலேருந்து மாய நதின்று அந்த பாட்டு தான் பாட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னா என் கூடவே பாடுங்க. தெரியலைன்னா லிரிக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த பாட்டை சரணம்லேருந்து பாடுறோம். ஓகேவா? ரெடியா? நீர் வழியே மீன்களைப் போல் என் உறவை நான் இழந்தேன், நீரந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன், ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி வலி தீர்க்கும் வலியே வாஞ்சை தரவா மாய நதின்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே, யானை பலமிங்கே சேரும் உறவிலே போன வழியிலே வாழ்க்கை திரும்புதே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங் இல்லையா? 3 பேர் இந்த பாட்டு பாடியிருக்காங்க. ஸ்வேதா மேம் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரதீப் குமார் அவர் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் அனந்து சார் அவரும் பாடியிருக்காரு. பட் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டேன்னா, அந்த நீர் வழியே மீன்களை போல் இதெல்லாமே வந்து பிரதீப் சார் பாடின வாய்ஸ் தான், அவரோட வாய்ஸ் தான் இது. ஆனால் அந்த கடைசி ஒரு லைன் வாஞ்சை தரவா, இந்த ஒரு லைனில் மட்டும் அந்த அனந்து சாரோட வாய்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருக்கு. அந்த வாய்ஸ் ட்ரான்சிஷன் ஆனதே வந்து அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் சாங், சச் அ பியூட்டிஃபுல் கம்போசிஷன். அண்ட் அதோட நம்மளோட பெயிண்டிங்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ ஃபுல் ரிவீல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் இட் கோஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா? அந்த அலைகள், அதுக்கப்புறம் அந்த நுரை, அப்புறம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம போட்டது, அந்த கொடை, அந்த கொடையோட ஷேடோ, நிழல் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ டெவில் லைஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாள். எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட பெயிண்டிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க் ஷேர் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக பார்ப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you.